பாகம் 246. பல மாதங்களுக்கு பிறகு அவந்திகாவிற்கு கிறிஷிடமிருந்து அழைப்பு வந்தது. ஒரு நொடி போனை வெறித்து பார்த்தவள் வேண்டா வெறுப்பாக போனை ஆன் செய்து ஹலோ என்றாள். மறுபுறமிருந்து உற்சாகமான குரலில் சிஸ்டர் இன்லா எப்படி இருக்கீங்க என்றான் கிறிஷ். நான் எப்படி இருந்தா இவனுக்கு என்ன வந்தது என்று மனதில் நினைத்து கொண்டவள் இருக்கேன் என்றாள். என்ன சிஸ்டர்லா, உங்க வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு, பிஸியா இருக்கீங்களா என்று அவன் கேட்கவும் இப்ப எதுக்கு போன் பண்ணனீங்க என்றாள் சலிப்பாக. என்னதான் அவந்திகாவின் குரலிலேயே அவள் வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தாலும் அதை கண்டு கொள்ளாத கிறிஷ், சிஸ்டர்லா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கெட் டுகெதர் வச்சிருக்கோம், நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணிக்க முடியுமா என்றான். நீங்க கெட் டுகெதர் வச்சா நான் எதுக்குடா வரணும், உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று நினைத்தவள் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு அதெல்லாம் டைம் என்று அவள் பேச ஆரம்பிக்கும் போதே மறுபுறமிருந்து நீ எங்க இருக்க என்றொரு அழுத்தமான குரல் கேட்டது. அது அரவிந்த் தான். கிறிஷின் போனிலிருந்து அரவிந்தின் குரல் கேட்டதும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போன அவந்திகா, அது நான் நம்ம கேம் ட்ரைனிங் சென்டர்ல தான் இருக்கேன் என்று திக்கி திக்கி பதில் சொன்னாள். அப்போ ஓகே, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான் அரவிந்த். அவள் வருகிறாளா இல்லையா, எங்கு செல்கிறோம், எதற்கு செல்கிறோம் என்று எதுவும் சொல்லாமல் அவன் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று சொன்னதும் அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவந்திகா அடுத்து என்ன பேசலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சரி கட் பண்றேன் என்று அரவிந்த் சொல்லவும், இல்ல ஒரு நிமிஷம், அது என்னால இப்போ வர முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன் நீங்க மட்டும் போயிட்டு வரக்கூடாது, நான் எதுக்கு சொல்றேன்னா என்று அவந்திகா என்ன காரணம் சொல்லலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இல்ல நீ வர்ற அவ்வளவுதான், நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று சொன்ன அரவிந்த் அவந்திகாவின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் போனை கட் செய்தான். அரவிந்த் சொன்னது போலவே அடுத்த 20 நிமிடங்களில் ட்ரைனிங் சென்டரின் வாசலில் வந்து நின்றான். என்ன திடீர்னு என்று கேட்டுக்கொண்டே காரில் ஏறிய அவந்திகா அப்போதுதான் பின் சீட்டில் கிறிஷ் அமர்ந்திருப்பதையே பார்த்தாள். அவந்திகாவை காருக்குள் பார்த்ததுமே கிறிஷ் எப்போதும் போல் உற்சாகமான குரலில் பேச ஆரம்பித்தான். ஓ மை சிஸ்டர்லா, உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே இடைமறித்த அவந்திகா, அப்படி ஒன்னும் ரொம்ப நாள் ஆகல, என்ன ஒரு 3 மாசம் ஆகியிருக்கும் அவ்வளவுதான் என்று வெறுப்பாக சொன்னாள். அரவிந்த் கூட இருக்கிறான் என்பதற்காகவெல்லாம் கிறிஷுடன் சிரித்து பேச அவந்திகா முயற்சிக்கவில்லை. இயல்பாக அவன் மீது என்ன உணர்ச்சி தோன்றுகிறதோ அதை அப்படியே வெளிப்படுத்தினாள். அவந்திகா வெறுப்பாக பேசினால் கிறிஷ் அதற்கு மேல் அவளோடு எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பான் என்று அவள் நினைத்திருக்க, அவனோ ஆச்சரியப்படும் விதமாக முகத்தை வைத்தவன், அச்சோ சிஸ்டர்லா 3 மாசம் ஆகிருச்சா, உங்களை ஒரு நாள் பார்க்காததே எனக்கு 1 வருஷம் பார்க்காத மாதிரி இருக்கு, அப்போ பாருங்களேன் 3 மாசம்னா உங்களை 90 வருஷம் பார்க்காத மாதிரி இருக்கு என்று கிறிஷ் சீரியஸாக முகத்தை வைத்துக் கொண்டு சொல்ல, அவந்திகா அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வாயடைத்து போனாள். யாரா இவன், இந்த உர்ராங்கொட்டான் எங்க இருந்துதான் இந்த காட்டு குரங்க பிடிச்சிச்சோ தெரியலையே, ஒருத்தன் பேசுறதுக்கு கூலி கேட்பான், இன்னொருத்தன் பேசாம இருக்கிறதுக்கு கூலி கேட்பான் போல, எப்படித்தான் இதுக ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுங்களோ தெரியல என்று நினைத்த அவந்திகா இதற்கு மேல் கிறிஷிடம் வாயை கொடுத்து காதை பஞ்சராக்கி கொள்ள வேண்டாம் என்று நினைத்து மௌனமானாள். ஆனால் கிறிஷ் நிறுத்தவில்லை. என்ன சிஸ்டர்லா, இவ்ளோ இளைச்சு போயிட்டீங்க, நல்லா சாப்பிடுறீங்களா இல்லையா, நிறைய வேலை செஞ்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க என்று டவுனில் இருந்து வந்திருக்கும் பேத்திகளுக்கு கிராமத்து பாட்டிகள் அட்வைஸ் செய்வது போல கிறிஷ் பேசிக்கொண்டிருக்க, ஒரு பெருமூச்சு விட்ட அவந்திகா வலுக்கட்டாயமாக வரவழைத்து கொண்ட புன்னகையோடு கிறிஷை பார்த்து சிரித்தவள் அரவிந்தின் காதருகே சென்று, என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க, எங்க போறோம் என்றாள். என்னதான் அவந்திகா சலிப்பாக கேட்டாலும் அரவிந்த் எப்போதும் போல கொஞ்சம் கூட உணர்ச்சிகளை காட்டாமல் ரோபோ போலத்தான் பதிலளித்தான். அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் வச்சுக்கலான்னு சொன்னாங்க, அதுக்கு கண்டிப்பா என்னோட
என்று சொல்லி நிறுத்தியவன் சில நொடி அமைதிக்கு பின், அதுக்கு கண்டிப்பா என்னோட பொண்டாட்டியையும் கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க, அதான் என்று அவன் சொல்லி முடிக்கவும் அவந்திகாவின் முகத்தில் இருந்த சலிப்பு சட்டென மறைந்து அவள் முகத்தில் ஒரு விதமாக வெட்கம் தோன்றியது. அரவிந்த் வைஃப் என்றோ மனைவி என்றோ சொல்லி இருந்தால் கூட அவந்திகாவிற்கு இப்படி தோன்றியிருக்காது. அது என்னவோ அவன் பொண்டாட்டி என்று சொன்னதும் அவந்திகா தன்னையே அறியாமல் வெட்கி போனாள். அதற்கு மேல் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. கீழே குனிந்து தன் முகத்தில் தோன்றிய வெட்கத்தை யாருக்கும் தெரியாமல் மறைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவந்திகாவும் அரவிந்தும் பேச ஆரம்பித்த போதே கிரிஷ் பேசாமல் அமைதியாகியிருந்தான். அரவிந்த் சொன்னதையும் அதற்கு அவந்திகா வெட்கப்பட்டதையும் பார்த்த கிரிஷ் அவர்களுக்குள் இருக்கும் கெமிஸ்ட்ரியை பார்த்து குறும்பாக சிரித்து கொண்டான். அடுத்த சில நிமிடங்களிலேயே அவர்கள் ரெஸ்டாரண்டிற்கு வந்து சேர்ந்தவர்கள் காரை பார்க் செய்துவிட்டு பிரைவேட் ரூம் நோக்கி சென்றார்கள். அந்த பிரைவேட் ரூமில் என்னதான் குறைந்த ஆட்கள் இருந்தாலும் அங்கிருந்த அனைவருமே மிக பெரிய பிரபலங்கள் என்பதால் அது ஏதோ மிகப்பெரிய ஸ்டார் ஈவென்ட் போல் காட்சியளித்தது. அவந்திகாவோடு சேர்த்து அங்கு மொத்தம் 6 நபர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் அங்கு இருப்பவர்களில் அவந்திகாவை தவிர அனைவருமே பிரபலங்கள்தான். அரவிந்த், கிரிஷ் தவிர இன்று சஞ்சய் மோகன், கார்த்திக் மற்றும் ஸ்ரீதர் இருந்தார்கள். சஞ்சயின் பர்த்டே பார்ட்டியில் முன்பே அனைவரும் அவந்திகாவை சந்தித்திருந்ததால் அனைவருக்குமே அவந்திகாவை நன்றாகவே தெரியும். இப்போது அவந்திகாவை பார்த்ததும் நால்வரும் முகம் மலர்ந்து அவந்திகாவை வரவேற்றார்கள். சஞ்சய் எப்போதும் போல் ஒரு மென்மையான சிரிப்போடு அமைதியாக அமர்ந்திருந்தான். அந்த அறையில் நிறைய ஜன்னல்கள் இருந்தாலும் சஞ்சய் மட்டும் ஜன்னல்கள் இல்லாத ஒரு ஓரத்தில்தான் அமர்ந்திருந்தான். அனைவரும் அவரவர் இடத்தில் அமர்ந்த பிறகு தற்போது அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கும் படம், சினிமாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கும் விஷயங்கள் என்று தொழில் சம்பந்தமாகவே பேசிக் கொண்டிருந்தார்கள். ரிப்போர்ட்டர் அவந்திகாவிற்கு இதையெல்லாம் கேட்க ஆர்வமாகத்தான் இருந்தது. அவளாக நியூஸை தேடி எங்கும் செல்ல வேண்டாம். சினிமா இண்டஸ்ட்ரியின் 5 ஜாம்பவான்கள் ஒன்றாக அமர்ந்து அவளுக்கு ஃப்ரீ இன்டர்வியூ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பத்திரிகையாளருக்கு இது போல லட்டு போன்ற வாய்ப்பு கிடைக்கும்? ஆனால் அரவிந்தின் மனைவியான மிஸ்ஸஸ் அரவிந்திற்குத்தான் கடுப்பாக இருந்தது. ஏண்டா டேய், உங்களுக்குள்ளவே பேசிக்கிறதுக்கு சிவனேன் இருந்த என்ன ஏண்டா வலுக்கட்டாயமா இழுத்து போட்டுட்டு வந்தீங்க என்று நொந்து கொண்டு அவர்கள் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் ஐவரும் பேசுவதை பார்த்தால் அவந்திகா என்ற ஒருத்தி அங்கு இருப்பது அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை என்பது போல்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசிக் கொண்டிருக்கும் போதே அரவிந்த் அப்படியே கேஷுவலாக கையை உயர்த்துபவன் போல் உயர்த்தி அப்படியே அவந்திகாவின் தோள் மேல் கையை போட்டு அவளை தன் அருகில் இன்னும் நெருக்கமாக இழுத்தான். அவன் இப்படி செய்ததும் அவந்திகாவிற்குத்தான் ஒரு நிமிடம் இதயம் துடிக்கவே மறந்து பின் தான் துடிக்க மறந்ததை உணர்ந்த இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இந்த அறையில் என்ன இவர்கள் மட்டுமா இருக்கிறார்கள்? அவளின் கண்ணெதிரே அவன் நண்பர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த அரவிந்த் என்ன செய்கிறான் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவந்திகாவின் தோளில் இருந்த கையை இப்போது அவந்திகாவின் இடுப்பிற்கு மாற்றியிருந்தான். அவந்திகா சங்கடத்தில் நெளிந்து கொண்டிருக்க இவ்வளவு நேரம் யாரை காட்டுக்குரங்கு என்று அவந்திகா திட்டிக் கொண்டிருந்தாளோ அந்த காட்டுக்குரங்கு கிரிஷ் தான் இப்போது அவளுக்கு ஆபத்தாந்தவன் போல் உதவி செய்தான். போதும்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நாம ஏன் சாப்பிட்டுக்கிட்ட பேசக்கூடாது என்று கிரிஷ் எழுந்திருக்கவும் அவந்திகாவும் நல்ல சான்ஸ் கிடைத்தது என்பது போல, ஆமா எனக்கும் பசிக்குது என்று சொல்லி வேகமாக எழுந்து நின்றாள். சூப்பர் சிசின்லா, இப்பத்தான் நீங்க என் பக்கம் பேசிருக்கீங்க. இவனுங்களை விட்டு தள்ளுங்க, நாம போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் என்று சொன்ன கிரிஷ் முன்னே செல்ல அதன் பிறகு ஒவ்வொருவராக எழுந்து டைனிங் டேபிளிற்கு சென்றார்கள். ஆர்டர் செய்ய போகும்போது அவந்திகா அரவிந்தின் காதருகே குனிந்து, அரவிந்த், காலையிலிருந்து ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா இல்லையா என்றாள். அவந்திகா இதை கேட்டதும் அரவிந்திற்கு நெகிழ்வாக போனது. இல்ல என்றான். அவன் பதிலை கேட்டதும் அவந்திகாவின் முகத்தில் கோபம் வெளிப்படையாகவே தெரிந்தது. நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப எடுத்த உடனே ஆல்கஹால் எதுவும் குடிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமாச்சும் ஏதாவது சாப்பிடுங்க.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேணும்னா ஆல்கஹால் குடிச்சுக்கோங்க என்று சொன்னவள் ஒரு நொடி நிறுத்திவிட்டு, ஆல்கஹால் உடம்புக்கு நல்லதில்ல, சோ அதிகம் குடிக்காதீங்க, கொஞ்சமாவே குடிங்க என்று ஒரு கண்டிப்பான மனைவி போல அவள் சொல்லிக் கொண்டிருக்க அவளை பார்த்த அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. எப்போதும் ரோபோ போல் இருக்கும் அவன் இன்று பற்கள் தெரிய சிரிக்கவும் அவந்திகாவிற்கு மட்டும் இல்லை, அங்கிருந்த அனைவருக்குமே அதிர்ச்சிதான். கண்கள் விரிய ஆச்சரியமாக பார்த்த கிரிஷ், இப்படியெல்லாம் ஏதாச்சும் உலக அதிசயம் நடக்கணும்னு தான் சிசுன்லா உங்களை வர சொன்னதே. படத்துல கூட சிரிக்காம உருன்னு இருக்கிற ப்ரோவையே சிரிக்க வச்சிட்டீங்க, நீங்க கிரேட் தான் என்றான். ஆனால் அவந்திகாவிற்கு இன்னும் அரவிந்த் எதற்காக இப்படி சிரிக்கிறான் என்பது புரியவில்லை. நான் என்ன சொல்லிட்டேன்னு இவன் இப்படி சிரிக்கிறான் என்று நினைத்த அவந்திகா அவனை கேள்வியோடு பார்க்க மற்றவர்களும் அரவிந்தை கேள்வியோடு பார்த்தார்கள். அரவிந்த் சிரித்துக்கொண்டே, என் பொண்டாட்டி நம்மள குடிகார கும்பல்னு நினைச்சிட்டா என்று சொன்னதும் அனைவருக்குமே சிரிப்புதான் வந்தது. சிசுன்லா, நீங்க ரொம்ப மோசம். எங்க எல்லாருக்குமே ட்ரிங்க் பண்ற பழக்கம் இருக்குதான், ஆனா எங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. நாங்க இது மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் குடிக்க மாட்டோம். அதுவும் உங்களை டின்னருக்கு இன்வைட் பண்ணிட்டு நாங்க குடிப்போம்னு நீங்க எப்படி நினைச்சீங்க என்றான் சீரியஸான குரலில். அவந்திகாவிற்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. இத்தனை நண்பர்கள் ஒன்றாக கூடினாலே கண்டிப்பாக குடிப்பார்கள் என்றுதான் நினைத்திருந்தாள். இப்போது யோசித்து பார்த்தால் அவள் கொஞ்சம் கூட மூளை இல்லாமல் யோசித்திருக்கிறாள் என்பது புரிந்தது. எதுவும் பேசாமல் மௌனமாக சிரித்தவள் தலையை குனிந்து கொண்டாள். அவளை பார்த்த அரவிந்திற்கு இன்னும் சிரிப்புதான் வந்தது. எப்பவும் ஏதோ டிடெக்டிவ் மாதிரி அவ்வளோ புத்திசாலியா இருக்க, ஆனா சில நேரங்கள்ல மட்டும் அடி முட்டாளா மாறிடுற என்று நினைத்தவன் அவளை பார்த்து மௌனமாக புன்னகைத்தான். அவர்கள் ஆர்டர் செய்திருந்த சாப்பாடு அனைத்தும் வந்துவிட சாப்பிட்டுக் கொண்டே பேச ஆரம்பித்தார்கள். எப்போதும் போல் கிரிஷ் தான் வாய் மூடாமல் பேசிக் கொண்டிருந்தான். கிரிஷின் வாய் மூடாத பேச்சால் அந்த அறையே கலகலவென மாறியது. இப்போது இவர்களை பார்க்கிறவர்கள் கண்டிப்பாக இவர்கள் செலிபிரிட்டிகள் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். ஏதோ சாதாரண நண்பர்களைப் போல் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எதையெதையோ பற்றி பேசியவர்களின் பேச்சு இறுதியாக வீடியோ கேம்ஸில் வந்து நின்றது. இப்பெல்லாம் நிறைய மொபைல் ஆப்ஸ் வந்துட்டதால நாளுக்கு நாள் இந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுறவங்களோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது என்றான் ஸ்ரீதர். ஆமாமா, இப்பெல்லாம் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்காக வீடியோ கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க என்றான் கார்த்திக். கைஸ், நான் வீடியோ கேம்ஸ்ல எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் தெரியுமா என்று கிரிஷ் கண்ணை மூடிக்கொண்டு கைகளை விரித்து சொல்லவும் அவனது ஃபேஸை பார்த்த அவந்திகாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவந்திகா சிரித்ததை வேறு மாதிரியாக எடுத்துக்கொண்ட கிரிஷ், சிசுன்லா சிரிக்காதீங்க, நிஜமாவே நான் நல்லா விளையாடுவேன், வேணும்னா சஞ்சய் ப்ரோ கிட்ட கேட்டு பாருங்க என்று சொன்னவன் சஞ்சயை பார்த்து, ப்ரோ சொல்லுங்க, நான் நல்லா விளையாடுவேன் தானே என்று கேட்கவும் சஞ்சய் பெரிதாக எதுவும் பேசாமல் என்று மட்டும் சொன்னான். என்னது, வெறும் அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்ட கிரிஷ் வேகமாக தன் போனை எடுத்தவன், சிசுன்லா என்னோட திறமையவே சந்தேகப்பட்டுட்டாங்க, சோ நான் யாருன்னு இப்ப நிரூபிச்சு காட்டியே ஆகணும் என்று சொன்னவன் அனைவரையும் பார்த்து, கைஸ் இப்ப யாரு என் கூட மேட்ச் விளையாட வரீங்க என்றான். யாரும் பதில் சொல்லவில்லை. அங்கிருக்கும் அனைவருக்குமே கேம் விளையாட தெரியும். அவ்வப்போது அவர்களுக்குள்ளேயே மேட்ச் வைத்து விளையாடிக் கொள்வார்கள் என்றாலும் பெரும்பாலும் வேறு வேறு இடங்களில் இருந்துதான் விளையாடுவார்கள். இப்போதுதான் அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்றாக அமர்ந்து விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்படி விளையாடுவது புதுமையான அனுபவமாக இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனாலும் கேம் விளையாடலாம் என்றோ வேண்டாம் என்றோ எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் போலித்தனம் இல்லாமல் உங்கள் உண்மை முகத்தை காட்ட முடிகின்ற நட்பை பெற்றவர்கள் அனைவருமே பாக்கியசாலிகள்தான். பாகம் 247. கிரிஷ் வீடியோ கேம் விளையாடலாம் என்று அனைவரிடமும் கேட்க அனைவரும் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள்.
போங்கடா நீங்களும் உங்க பதிலும் என்று நினைத்த கிரிஷ் தன் போனை எடுத்து கேமிங் வெப்சைட்டில் லாகின் செய்தான். லாகின் செய்த சில நொடிகளிலேயே குதித்து எழுந்த கிரிஷ், இந்த லோகித்துக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், எப்ப பாரு என்ன சீண்டிக்கிட்டே இருக்கான், இப்ப கூட தைரியம் இருந்தா என் கூட நேருக்கு நேரா மோதி பாருன்னு பகிரங்கமா போஸ்ட் வேற போட்டிருக்கான். இன்னைக்கு விளையாண்டு அவனை ஒரு வழி பண்றேன், அப்ப புரியும் நான் யாருன்னு என்று சீறினான். லோகித்தும் ஒரு பாடகன்தான். முன்பு இருவரும் ஒரே பேண்டில்தான் இருந்தார்கள். திறமை என்று பார்த்தால் இருவரும் சரிசமமான திறமை கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் மற்றவர்களோடு பழகுதல் என்று பார்க்கையில் எப்போதும் படபடவென பேசிக்கொண்டு நினைத்ததை செய்து கொண்டிருக்கும் கிரிஷை எல்லோருக்கும் எளிதாக பிடித்துவிடும். அதிலும் இளம் பெண்களை எளிதாக கவர்ந்து விடுவான். நாளுக்கு நாள் கிரிஷிற்கான கிரஷ்கள் கூடிக்கொண்டே வந்தார்கள். இது லோகித்தின் மனதில் பொறாமையை உண்டு பண்ணியது. இதனாலேயே அவர்களுக்குள் நிறைய சண்டைகள் வந்து கொண்டிருந்தன. ஒரு கட்டத்தில் அவர்களது பேண்ட் இரண்டாக பிரிந்த போது கிரிஷிற்கான மார்க்கெட் ஜெட் வேகத்தில் அதிகரித்து கொண்டே சென்றது. ஆனால் லோகித்தின் மார்க்கெட் குறைந்து ஒரு கட்டத்தில் இரண்டாம் தர பாடகர் என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டான். இது ஏற்கனவே லோகித்திற்கு கிரிஷின் மீது இருந்த கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. என்னதான் லோகித்திற்கு கிரிஷை போல் அதிக ஃபேன்ஸ் இல்லை என்றாலும் அந்த தந்திரக்காரன் ஏதாவது ஒன்று செய்து எப்போதும் தன்னை பற்றி அனைவரும் பரபரப்பாக பேசும்படி செய்து விடுவான். அதுவும் கிரிஷோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்துத்தான் தனக்கு பப்ளிசிட்டி தேடிக்கொள்வான். இப்போதும் அதற்கான ஒரு பிளானைத்தான் போட்டிருக்கிறான். இதுவே அரவிந்தாகவோ சஞ்சயாகவோ இருந்தால் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதித்திருக்க மாட்டார்கள். ஆனால் இவன் கிரிஷ் ஆயிற்றே, அவனாக தேவையில்லாமல் பிறர் வம்புக்கு போக மாட்டான். அதே போல் யாராவது அவனிடம் வம்பிற்கு வந்தால் அவர்களை மன்னித்துவிடும் அளவிற்கு அவனுக்கு தாராள குணமெல்லாம் கிடையாது. 2 நாட்களுக்கு முன்னால் கிரிஷ் தான் கேமில் எதிரிகளை கொன்று குவிப்பது போன்றதொரு வீடியோவை தனது சமூக வலைதளங்களில் அப்லோட் செய்திருந்தான். கிரிஷிற்கு இளைஞர் பட்டாளம் தானே அதிக ஃபேன்ஸ்களாக இருக்கிறார்கள். அதனால் இந்த கேம் வீடியோவை பார்த்ததும் அனைவரும் குஷியாகி அவனை பாராட்டு மழையில் நனைத்தார்கள். இதை பார்க்க பொறுக்காத லோகித், உண்மையிலேயே நீ அவ்வளோ நல்ல பிளேயர்னா நீ ஏன் என் கூட மேட்சுக்கு வரக்கூடாது என்று பகிரங்கமாகவே அழைப்பு விடுத்திருந்தான். இதனால் கோபமடைந்த கிரிஷின் ரசிகர்கள் வேறு, எங்க கிரிஷ் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, கிரிஷ் கூட விளையாடுனா லோகித் எல்லாம் ஒரு ரவுண்டு தாண்ட முடியாது என்று வரிந்து கட்டிக்கொண்டு கமெண்டில் அவன் சார்பாக சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். கிரிஷ் இனியும் தாமதிக்க விரும்பவில்லை. லோகித் நல்ல பிளேயர் தான், அவனிடம் நல்ல டீம் இருக்கிறது. கிரிஷிடம் மட்டும் டீம் இல்லையா என்ன? அவனும் தனக்கென ஒரு வலுவான டீமை வைத்திருக்கிறான். எரிமலை எப்படி பொறுக்கும் என்பது போல தன் மணிக்கட்டு வரை நீண்டிருந்த தன் சட்டையின் கைகளை மடக்கிவிட்டு கொண்டவன் ஏதோ போருக்கு போவது போல் முகத்தை விரைப்பாக வைத்து கொண்டு, அந்த லோகித் என்ன ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்டான், அவனுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று சொன்னவன், என்னோட சேனை தளபதிகள் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா, எல்லாரும் இப்பவே ஆன்லைன் வாங்க என்று சுற்றி இருந்தவர்களை பார்த்து சொல்லிவிட்டு கிரிஷ் போனை பார்த்து கொண்டிருக்க கார்த்திக்கும் ஸ்ரீதரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் ஒரு முறை தொண்டையை செருமிவிட்டு, கிரிஷ், நம்ம கிட்ட போதுமான பிளேயர் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றான் கார்த்திக். அப்போதுதான் கிரிஷ் சுற்றி இருந்தவர்களை பார்த்தான். அவர்கள் எப்போதும் விளையாடுபவர்களில் 4 நபர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இங்கு இருந்தார்கள். இது டின்னர் டைம் என்பதால் இப்போது விளையாட அழைத்தாலும் மற்றவர்கள் ஆன்லைன் வருவது கடினம்தான் என்று நினைத்து கொண்ட கிரிஷின் பார்வை அரவிந்த் மீது சென்றது. கிரிஷ் அரவிந்தை பார்ப்பதை பார்த்த சஞ்சய், கிரிஷ், அரவிந்த் ப்ரோ கேம் எல்லாம் விளையாட மாட்டாரு என்று இயல்பாக சொன்னான். இதை கேட்ட அவந்திகாவின் கண்கள்தான் ஆச்சரியத்தில் பெரிதாக விரிந்தது. அதே ஆச்சரியத்தோடு அரவிந்தை பார்த்தாள். அவந்திகா 2 முறை அரவிந்தோடு விளையாடி இருக்கிறாள்.
என்னதான் அவர்கள் விளையாட்டு அவ்வளவு கடினமானதாக இல்லை என்றாலும் 2 முறையும் அரவிந்த் அவந்திகாவை வென்றிருக்கிறான். அவனுக்கு எப்படி விளையாட தெரியாமல் இருக்கும்? இதை பற்றி அவள் அரவிந்திடம் கேட்க நினைத்தாலும் அரவிந்தே தன் நண்பர்களிடம் தனக்கு விளையாட தெரியும் என்பதை மறைத்திருக்கும் போது அதை வெளிப்படுத்துவது நல்லது இல்லை என்று அவளுக்கு தோன்றியது. வியப்போடு அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தாளே தவிர வேறு எதுவும் பேசவில்லை. கிறிஷின் முகம்தான் வாடிவிட்டது. இப்ப என்ன பண்றது? நம்ம கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு இன்னும் ஒரு பிளேயர் வேணுமே என்று வருத்தமாக சொன்னான். சஞ்சயை பொறுத்தவரை இதெல்லாம் ஏதோ சிறு பிள்ளைகள் சண்டை போல் தோன்றியது. இப்ப எதுக்கு அவன் கூட சரிக்கு சரியா சண்டைக்கு நிக்கணும்னு நினைக்கிற? இத கண்டுக்காம இக்னோர் பண்ணிரு என்றான் கூலாக. அதெப்படி முடியும்? வாய்ப்பே இல்ல. நான் மட்டும் இப்ப அவனோட சேலஞ்ச அக்செப்ட் பண்ணலனா நான் பயந்துட்டு தான் நினைச்சுப்பான். நானே அவனை வின் பண்ண வச்சது மாதிரி ஆகிரும். கண்டிப்பா நான் இந்த சேலஞ்ச அக்செப்ட் பண்ணியே ஆகணும் என்று சொன்னவன் மீண்டும் ஒரு முறை அந்த ரூமை சுற்றி பார்க்க இப்போது அவன் பார்வை அவந்திகாவின் மீது பட்டது. அவன் கண்கள் பிரகாசித்தது. சிசுன்லா, இப்போதைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று ஆர்வம் மிகுந்த கண்களோடு சொன்னான். கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு ஆள் குறைந்தால் டம்மியாக ஒருவனை செலக்ட் செய்து அவனை பேட்டிங் பவுலிங் செய்ய விடாமல் ஃபீல்டிங் செய்ய மட்டும் பயன்படுத்திக் கொள்வார்களே, அப்படி அவந்திகாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் கிரிஷ் நினைத்திருந்தான். கிரிஷிற்கோ மற்றவர்களுக்கோ அவந்திகாதான் அம்ருதா ரோஹன் என்று தெரியாது. அரவிந்திற்கு அம்ருதா ரோஹனை பிடிக்கும் என்று தெரியும். ஆனால் அவள் அவந்திகா என்பதால் தான் அவனுக்கு பிடிக்கும் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை. கிரிஷ் சொன்னதை கேட்டு முகம் சுளித்த அவந்திகா, நோ வே, என்னால முடியாது என்று அவன் யோசனையை முற்றிலும் மறுத்தாள். கிரிஷை பொறுத்தவரை இந்த ரூமில் விளையாடாமல் இருக்கும் இருவரில் அரவிந்தை சம்மதிக்க வைப்பதை விட அவந்திகாவை சம்மதிக்க வைப்பது எளிது என்று தோன்றியது. சட்டென எழுந்து அவந்திகாவிடம் வந்தவன் ஏதோ குழந்தை தன் அம்மாவின் சேலையை பிடித்து இழுத்து அடம் பிடிப்பது போல அவந்திகாவின் கையை பிடிக்காமல் மணிக்கட்டு வரை நீண்டிருந்த அவளது ஆடையின் கையை ஒரு ஓரமாக பிடித்து, சிசின்லா, ஐ எம் பாவம், சிசின்லா ப்ளீஸ், நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன் என்று கெஞ்சவும் அவனை விசித்திரமாக பார்த்தவள் அரவிந்தின் பக்கம் திரும்பி அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தாள். அவந்திகா அரவிந்தை பார்ப்பதை பார்த்த கிரிஷ், சிசின்லா, ப்ரோவை பார்த்தாலாம் பயப்படாதீங்க, ப்ரோ எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு என்று அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருக்க அரவிந்தும் அதற்கு ஏற்றாற்போல் எனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் அமர்ந்திருந்தான். அரவிந்தின் உணர்ச்சியற்ற முகத்தை பார்த்த அவந்திகாவிற்கு இந்த விஷயத்தை அவள் முடிவிற்கே விட்டுவிட்டான் என்பது தெரிந்தது. தன் அருகே பாவமாக கெஞ்சிக் கொண்டிருக்கும் கிரிஷை பார்த்தவள் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் என்று கேட்டாள். இதை கேட்ட கிரிஷின் முகம் பிரகாசமானது. எப்படியோ அவளை சம்மதிக்க வைத்து விட்டான். அவள் கேட்க போவதை கொடுப்பதா அவனுக்கு கஷ்டம். சிசுன்லா, நீங்க விளையாட ஓகே சொன்னதே போதும், என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க என்று அவன் கண்கள் மின்ன கேட்க அந்த ரூமில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஒரு முறை கூர்மையாக பார்த்த அவந்திகா பின்பு கிரிஷை பார்த்து, இப்போ நாம இந்த கேம்ல வின் பண்ணிட்டோம்னா இந்த ரூம்ல இருக்க நீங்க 4 பேரும் நான் எப்ப கேட்டாலும் எனக்கு இன்டர்வியூ கொடுக்கணும். அண்ட் உங்களை பத்தி ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொல்லணும், ஓகேவா என்றாள். சிசின்லா, இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் வாக்கு கொடுக்கறேன், இனி நீங்க எப்ப இன்டர்வியூ கேட்டாலும் அடுத்த நிமிஷமே நான் இன்டர்வியூ கொடுக்க ரெடி தான். அண்ட் இந்த 3 பேரும் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க நான் பொறுப்பு. நானே இவனுங்க காதை பிடிச்சு இழுத்துட்டு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க வைக்கிறேன் என்றான். மற்ற மூவருக்கும் அவந்திகா கேட்டது விளையாட்டாகத்தான் இருந்தது. அவர்கள் இந்த கேமில் வெற்றி பெறாவிட்டால் மட்டும் என்ன, அவர்கள் அரவிந்தின் நண்பர்கள். அரவிந்திற்காக அவந்திகாவிற்கு ஹெல்ப் பண்ண மாட்டார்களா என்ன என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்க அரவிந்த் மட்டும் கண்களை சுருக்கி அவந்திகாவை பார்த்தான். அவனுக்கு புரிந்தது, அன்று கிரிஷ் அவந்திகாவிற்கு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுப்பதாக சொல்லி வாக்கு கொடுத்துவிட்டு
அதன் பிறகு அரவிந்த் சொன்னதை கேட்டுக்கொண்டு இன்டர்வியூ கொடுக்க முடியாது என்று சொன்னதை அவந்திகா இன்னும் மறக்கவில்லை. அதனால்தான் இனி அரவிந்தே சொன்னாலும் அவர்கள் யாரும் அதை கேட்காமல் அவந்திகாவிற்கு இன்டர்வியூ கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் இப்படி ஒரு கண்டிஷன் போடுகிறாள் என்று. அரவிந்தின் பார்வையை எல்லாம் கண்டு கொள்ளாத அவந்திகா தன் போனை எடுத்து தனது மற்றொரு சப் அக்கவுண்டை ஓபன் செய்தாள். அதில் கிறிஷை ஃப்ரெண்டாக ஆட் செய்த பிறகு அவள் அக்கவுண்டை பார்த்த கிறிஷ், ஐயோ சிசின்லா, என்ன நீங்க இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட தாண்டாம இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் விளையாட தெரியும்னு நினைச்சேன் என்று அவன் முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு சொல்லவும் அவந்திகா கண்களை சுருக்கி கொண்டு அவனை பார்த்தாள். அவள் கோபமாக பார்க்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளாத அந்த மரமண்டை அவள் வருத்தமாக இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு சமாதானம் சொல்ல ஆரம்பித்தான். சிசின்லா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த கேம் பத்தி ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நாங்க 4 பேரும் பாத்துக்கிறோம், நீங்க நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும் என்று சொன்னவன் மற்றவர்களை பார்த்து, ஹலோ ப்ரோஸ், நாம வின் பண்ணலனாலும் பரவாயில்ல, சிசின்லா நம்ம கூப்பிட்டதுனாலதான் கேம் விளையாட தெரியலனாலும் நமக்காக இப்ப விளையாட ஒத்துட்டு இருக்காங்க. சோ எந்த இடத்துலயும் நம்ம சிசின்லாவை தனியா விட்டுறக்கூடாது, புரிஞ்சதா என்று அவன் கேட்க, இங்கு அவந்திகாவோ, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், ஏதோ இவனுங்க மட்டும்தான் காப்பாத்துறதுக்குனே அவதரிச்சு வந்தவனுங்க மாதிரி பேசுவானுங்க, இவன் என்ன காப்பாத்துறானா, நான் யாருன்னு இன்னைக்கு இவனுக்கு காட்டுறேன் என்று நினைத்து கொண்டாள். அதுவரை ரோபோ போல உணர்ச்சிகள் இல்லாமல் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அரவிந்திற்கு கிறிஷ் சொல்லியதை கேட்டதும் சட்டென சிரிப்பு வந்துவிட்டது. மௌனமாக சிரித்தவன், என்னது கேம்ல தோத்து போயிட்டோன்னு ஏன் தியா அழுவாளா? கிறிஷ், நீ இன்னும் களத்துல நின்னு வேட்டையாடுற பெண் சிங்கத்தை நேரா பார்த்ததில்லையே, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்ப என்று நினைத்து கொண்டவனுக்கு இப்போது இந்த மேட்ச் அதிக இன்ட்ரெஸ்டிங்காக தோன்றியது. என்னதான் நடக்கிறது என்பதை ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தான். லோகித்தின் சவாலை ஏற்றுக்கொண்டு இரு அணியும் மேட்சை தொடங்கினார்கள். மேட்சில் இருந்த பிளேயர்களின் பட்டியலை பார்த்த கிறிஷ் ஒற்றை புருவத்தை உயர்த்தி, யார் இந்த பார்பி ஜூலி என்றான். பார்பி ஜூலி என்று சொன்னதும் அவந்திகாவின் கண்கள் விரிந்தன. அவ இங்கேயும் வந்துட்டாளா என்று நினைத்தவள் வேகமாக பிளேயர்ஸ் லிஸ்டை செக் செய்தாள். கிறிஷ் சொன்னது போல பார்பி ஜூலியின் பெயர் இருந்தது. லோஹித் தான் அவளை ஆட் செய்திருந்தான். இப்போதுதான் அவந்திகாவிற்கு பார்பி ஜூலி ஆகாஷையும் வியனையும் சந்திக்க அழைத்திருந்தது நினைவிற்கு வந்தது. அவர்கள் அவள் திட்டத்திற்கு சரிபட்டு வரவில்லை என்றதும் இப்போது அவள் லோகித்தின் பக்கம் சாய்ந்திருக்கிறாள் என்பதை அவந்திகா புரிந்து கொண்டாள். ஒரு நல்ல ஆசிரியரின் கடமை எப்பேற்பட்ட மாணவனையும் திறமையுள்ள மாணவனாக மாற்றுவதில்தான் இருக்கிறது. திறமையானவனை மட்டும்தான் மாணவனாக எடுத்துக்கொள்வேன் என்பதில் இல்லை. ஆனால் பார்பி ஜூலியோ இப்போது அதற்கு நேர் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் போட்டி ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் வரை இப்படி பிரபலமானவர்களை தேடிக்கொண்டிருப்பாள் போல என்று நினைத்தவளுக்கு பார்பி ஜூலியை நினைத்தால் கவலையாக இருந்தது. பாகம் 248. லோஹித்தின் சேலஞ்சை ஏற்றுக்கொண்டு கேமை லாகின் செய்ததும் அதில் இருந்த பார்பி ஜூலி என்ற பெயரை பார்த்ததும் அது யார் என்று கிறிஷ் கேட்க, அவந்திகா பார்பி ஜூலியை மனதிற்குள்ளேயே திட்டிக் கொண்டிருந்தாள். பார்பி ஜூலி ஒரு ஃபேமஸான ஃபீமேல் இ-ஸ்போர்ட்ஸ் ஆங்கர் என்று கார்த்திக் சொல்லவும், என்னது இ-ஸ்போர்ட்ஸ் ஆங்கரா? நீ அம்ருதா ரோஹனவா சொல்ற? அப்போ இந்த பார்பி ஜூலி தான் அம்ருதா ரோஹனா என்று கண்கள் மின்ன கேட்டான் கிறிஷ். அவனது கேள்வியை கேட்டு அனைவரும் ஒரு நிமிடம் அவனையே ஆச்சரியமாக பார்த்தார்கள். இருக்காதா பின்ன, இவ்வளவு புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டால் அந்த அறிவு ஜீவியை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படத்தானே செய்வார்கள். கிறிஷை கேவலமாக ஒரு பார்வை பார்த்த சஞ்சய், டேய் முட்டாள், அம்ருதா ரோஹன் தான், பார்பி ஜூலி தான், 2 பேரும் வேற வேற என்று அவனுக்கு விவரமாக எடுத்துச் சொல்லவும், சஞ்சய் சொல்வதை தீவிரமாக கவனிப்பவன் போல் முகத்தை வைத்திருந்த கிறிஷ், ஓ நிறைய இ-ஸ்போர்ட்ஸ் ஆங்கர்ஸ் இருக்காங்களா? ஆனா எனக்கு எப்பவும் ரொம்ப பிடிச்சது அம்ருதா ரோஹனத்தான்.
கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு காம்படிஷன் கூட வந்துச்சுல, நான் கூட அமிர்தா ரோஹனுக்கு ஓட் பண்ண சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன் என்று சொன்னவன், எனக்கு ஒரு நாள் அந்த அமிர்தா ரோஹனை பார்க்கணும். அவங்க எக்ஸ்பிளனேஷன் வச்சுதான் நான் நிறைய விஷயங்கள் கேம்ல தெரிஞ்சுக்கிட்டேன் என்று அவன் அமிர்தா ரோஹனின் புகழ் பாடிக் கொண்டிருக்க, இங்கே அவந்திகா கண்கள் விரிய ஆச்சரியத்தில் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். உண்மையில் அவள் எதிர்பார்க்கவில்லை கிறிஷ் கூட அவளது ஃபேனாக இருப்பான் என்று. அன்று அந்த சிறந்த இ ஸ்போர்ட்ஸ் வர்ணனையாளர் போட்டியின் போது கிறிஷ் அவளுக்கு ஓட்டு போட சொல்லி போஸ்ட் போட்டிருந்தான். அவளுக்கு தெரியும், ஆனால் அது அரவிந்த் ஷேர் செய்ததால் அவனது நண்பர்களும் ஷேர் செய்கிறார்கள் என்றுதான் நினைத்திருந்தாள். இன்று அரவிந்திற்காக அல்லாமல் அவளது திறமைக்காக கிறிஷ் ஃபேனாக இருப்பது அவளுக்கு பெருமையாக இருந்தது. கண்களில் ஒரு கர்வத்தோடு அவந்திகா அரவிந்தை பார்க்க, அரவிந்த் அவந்திகாவை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவந்திகா பார்ப்பதை கவனித்தவன் ஒற்றை புருவம் உயர்த்தி என்ன என்பது போல் சைகை செய்ய, அவன் பார்வையில் கொஞ்சம் நெளிந்தவள் அப்படியே தன் பார்வையை வேறு புறமாக திருப்பிக் கொண்டாள். இவர்கள் கண்களாலேயே பேசிக் கொண்டிருக்க கிறிஷ் பார்பி ஜூலியை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தான். என்னதான் இருந்தாலும் இந்த பார்பி ஜூலி ஒரு இ ஸ்போர்ட்ஸ் ஆங்கர் தானே, அவங்களுக்கு நல்லா விளையாட தெரியுமா என்ன? ஆனாலும் இந்த லோஹித்துக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. அவன் வேணும்னே ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா அவன் ஒரு முட்டாள். ஆங்கரா இருக்கிறவங்களுக்கெல்லாம் விளையாட தெரியும்னு தப்பு கணக்கு போட்டுட்டான் என்று கிறிஷ் சொல்ல, தண்ணீர் குடித்து கொண்டிருந்த ஸ்ரீதருக்கு இவன் சொல்வதை கேட்டதும் புரையே ஏறிவிட்டது. அடே, என்னதான் அவங்க ஆங்கரா இருந்தாலும் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர். அவங்க கண்டிப்பா நம்மள மாதிரி கத்துக்குட்டிங்களை விட நல்லா விளையாடுவாங்க. அதை விட முக்கியமான விஷயம், இதோ டைகர் பாலான்னு ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனும் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் தான் என்று அவன் சொன்னதும் கிறிஷ் கோபமாக தனது சேரில் இருந்தே எழுந்து விட்டான். இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. இந்த லோஹித் இருக்கானே, அவனோட மூளையெல்லாம் விஷம்தான் நிறைஞ்சிருக்கு. ஒரு சாதாரண பெட் மேட்சுக்கு அவன் எதுக்கு ப்ரொஃபஷனல் பிளேயர் எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்? நான் போறேன், அவன் ஒரு விஷக்கிருமி என்று ஏதோ சின்ன குழந்தைகள் தாங்கள் ஜெயிக்க மாட்டோம் என்று தெரிந்ததும் யாரும் விளையாடாதபடி விளையாட்டை கலைத்துவிட்டு செல்வார்களே, அதுபோல தன் போனை அங்கேயே வைத்துவிட்டு எழுந்து சென்றவன் அங்கிருந்த யாரும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருப்பதை பார்த்து மீண்டும் வந்து அங்கேயே அமர்ந்தான். அவன் முகமே வாடி போயிருந்தது. என்னதான் இருந்தாலும் நாம அவனோட சேலஞ்சுக்கு ஓகே சொல்லி கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ விட்டுட்டு போனா நமக்குத்தான் அசிங்கம். ஆனா 2 ப்ரொஃபஷனல் பிளேயரை எதிர்த்து நம்மனால எப்படி ஜெயிக்க முடியும் என்று அவன் சோகமான குரலில் சொன்னான். டேய், 2 ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, அது இல்லாம இருக்கிற 3 பேருமே நம்ம லெவலுக்கு டேலண்டானவங்க. அந்த 3 பேரை சமாளிக்கிறதே நமக்கு கஷ்டம்தான் என்று கார்த்திக் வேறு இன்னும் அவன் சோகத்தை அதிகப்படுத்துவது போல் பேச, அதுவும் உண்மைதான். நாம என்னதான் நல்லா விளையாடினாலும் நம்மனால ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் அளவுக்கு நல்லா விளையாட முடியாது என்று முகத்தை கீழே குனிந்து கொண்டு சொன்னவன் திடீரென்று கையை உயர்த்தி, அவங்க எவ்வளவு பெரிய பிளேயர்ஸா வேணும்னா இருந்துட்டு போகட்டும், தனிப்பட்ட முறையில நாம எல்லாரும் நல்ல பிளேயர்ஸ் கிடையாதுதான். ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாண்டாலே நம்ம யார வேணும்னாலும் வின் பண்ணலாம். டீம் ஒர்க்குக்கு அவ்வளோ பவர் இருக்கு என்று மற்றவர்களுக்கு மோட்டிவேஷன் வழங்குவது போல் தனக்குத்தானே மோட்டிவேட் செய்து கொண்டிருக்கும் கிறிஷை பார்த்தால் அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அவளுக்கு லோகித்தை பற்றி எல்லாம் அவ்வளவு தெரியாது. ஆனால் பார்பி ஜூலியும் டைகர் பாலாவும் இந்த கேமில் இருப்பதால் அவர்களுக்கு நல்ல பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். இவர்களின் 5 குழு அவர்கள் விளையாடுவதற்கான வீரர்களையும் ஆயுதங்களையும் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார்கள். அவந்திகா எப்போதுமே சாம்பியன் வாரியரை தான் தனக்கான வீரனாக தேர்ந்தெடுப்பாள். ஆனால் இன்று முதலாவதாக கிறிஷ் அந்த வீரனை தேர்ந்தெடுத்து விட்டான். இந்த கேமை பொறுத்தவரை சாம்பியன் வாரியர் ஒரு தளபதி போல என்று சொல்லலாம். கிறிஷ் தான் தலைமை பொறுப்பேற்று மற்ற எல்லோரையும் வழிநடத்த போவதால் அவன் அதை தேர்ந்தெடுத்திருந்தான்.
இது அவந்திகாவின் சப் அக்கவுண்ட் என்பதால் அவளிடம் அதிக கோல்ட் காயின்ஸ்களோ அல்லது நிறைய வீரர்களோ இல்லை. அவள் வைத்திருக்கும் காயின்ஸை வைத்து புது வீரனை இப்போது வாங்க முடியாது என்பதால் அவந்திகா கஜா என்ற வீரனை தேர்ந்தெடுத்தாள். அதை பார்த்த கிரிஷ் அதிர்ச்சியாகி, சிசின்லா, நீங்க ஏன் இந்த பிளேயரை சூஸ் பண்ணீங்க? கஜாவை ஹேண்டில் பண்ண நிறைய டேலண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுவும் இல்லாம இத கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம். சோ நீங்க ஏன் டேங்க் சாம்பியனை செலக்ட் பண்ண கூடாது? டேங்க் சாம்பியனை செலக்ட் பண்ணுனா எங்களை யாராச்சும் அட்டாக் பண்ண வரும்போது நீங்க வந்து எங்களை காப்பாத்தலாம். அதுவும் இல்லாம அத ஹேண்டில் பண்றதும் ரொம்ப ஈஸி என்ற கிரிஷ் தீவிரமாக சொல்ல, அவந்திகா அலட்சியமாக, என்கிட்ட டேங்க் சாம்பியன் இல்ல என்றாள். இதை கேட்டவன் அதிர்ச்சியாகி, அப்போ உங்ககிட்ட என்னதான் இருக்கு என்று கேட்கவும், என்கிட்ட வாரியர் சாம்பியனும் கஜாவும் தான் இருக்கு என்றாள் கூலாக. இதை கேட்ட கிரிஷ் அதிர்ந்து போனான். அவந்திகாவின் அக்கவுண்டை பார்க்கும்போது அவள் அடிக்கடி விளையாடுபவள் அல்ல என்று அவனுக்கு தெரிந்தது. சொல்ல போனால் அவளுக்கு விளையாட தெரியுமா என்பது அவனுக்கு சந்தேகம்தான். ஆனால் அவளிடம் இருக்கும் 2 வீரர்களுமே ப்ரொஃபஷனல் பிளேயர்கள் விளையாடக்கூடியதாக வைத்திருக்கிறாள். என்ன சொல்ல என்றே அவனுக்கு தெரியவில்லை. சிசின்லாக்கு எந்த பிளேயரை வச்சு விளையாடுறதுன்னு கூட தெரியல. அதனாலதான் அவங்க இன்னும் ஃபர்ஸ்ட் ரவுண்டே கம்ப்ளீட் பண்ணாம இருக்காங்க என தன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். கிரிஷ் மட்டுமல்ல, அவந்திகா சொன்னதை கேட்டு வாயடைத்து போய் அமர்ந்திருந்த கார்த்திக்கும் ஸ்ரீதரும் கூட அவளை பாவமாகத்தான் பார்த்தார்கள். ஒன்னும் பிரச்சனை இல்ல அவந்திகா, நீங்க ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க. இந்த கஜா டூயல் ஆக்ட் பிளே பண்ணும். சில நேரம் தற்காப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சில நேரம் தாக்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேஃபா ஹேண்டில் பண்ணலனா நமக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிரும். மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு இந்த கஜாவை யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு எப்போ என்ன பண்ணணும்னு என்று அவன் ஏதோ எக்ஸாம் எழுத தெரியாத மாணவனுக்கு ஆசிரியர் ஆன்சர் சொல்லிக் கொடுப்பது போல் சொல்லிக் கொண்டிருக்க, அவந்திகா அதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல், ஓ சரி என்று பதிலளித்தாள். அவளது முகத்தை பார்த்த கார்த்திக்கிற்கு அதற்கு மேல் பேசவே தோன்றவில்லை. அப்படியே அமைதியானான். இப்போது கிரிஷிற்கும் மற்றவர்களுக்கும் இந்த அவந்திகாவை கேமில் வைத்திருப்பதை விட 4 மட்டுமே விளையாடி இருக்கலாமே என்று தோன்ற ஆரம்பித்தது. இவளுக்கு சொல்லிக் கொடுத்து புரிய வைப்பதற்குள் ஆட்டமே முடிந்துவிடும் என்று தோன்றியது. இப்போது கிரிஷிற்கு வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லை. அவந்திகா விளையாட தெரியாமல் எதையாவது மோசமாக சொதப்பி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது கூட அவந்திகாவை கேமிலிருந்து விலக்கிவிட ஏதாவது வழி இருக்கிறதா என்று யோசித்துக் கொண்டிருந்தவன், சிசின்லா, உங்களை பார்த்தா ரொம்ப ஒரி பண்ற மாதிரி பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களால முடியலனா வேணா சிசின்லா, நாங்க பாத்துக்கிறோம் என்று அவன் நாசூக்காக அவந்திகாவை விளையாட வேண்டாம் என்று சொல்ல, ஒற்றை புருவத்தை உயர்த்தி அவனை முறைத்து பார்த்தவள் எந்த பதிலும் சொல்லாமல் தன் போனை பார்க்க ஆரம்பித்தாள். கிரிஷ் சொன்னதை புரிந்து கொண்டு அவளே விளையாட்டிலிருந்து விலகி விடுவாள் என்றுதான் மற்றவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் அவந்திகா அதை கண்டு கொள்ளாத போது அவர்களால் இதற்கு மேல் என்ன செய்ய முடியும்? அதுவும் அரவிந்த் வேறு இங்குதான் இருக்கிறான். யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. தங்களை தாங்களே நொந்து கொண்டு விளையாட ஆரம்பித்தார்கள். விளையாட்டு ஆரம்பமானதும் கிரிஷ் அனைவருக்கும் அடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தான். கார்த்தி, ஸ்ரீ, நீங்க 2 பேரும் ரைட் சைட் பாத்துக்கோங்க. சஞ்சய் ப்ரோ, நீங்க லெஃப்ட் சைட் பாத்துக்கோங்க. நான் சென்டர்ல போறேன் என்று சொன்னவன், அப்புறம் சிசின்லா நீங்க என்று சொல்லும் போதே ஸ்கிரீனில் ஒரு மங்கலான உருவம் தெரிவதை பார்த்து பேச வந்ததை வாய்க்குள்ளேயே முழுங்கிக் கொண்டு ஸ்கிரீனை பார்க்க ஆரம்பித்தான். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவந்திகா டிஸ்பிளேஸ்மெண்ட் செல்லை பயன்படுத்தியிருந்தாள். சட்டென அவள் வேகமாக ஓட ஆரம்பிக்க அந்த சுவரில் மோதி கீழே விழுந்தாள். என்னதான் கிரிஷ் கண்ட்ரோல் செய்ய நினைத்தாலும் அவனால் முடியாமல் சத்தமாகவே சிரித்து விட்டான். சிசின்லா, கொஞ்சம் பொறுமையா விளையாடுங்க
எடுத்த உடனே அல்டிமேட் அட்டாக் எல்லாம் யூஸ் பண்ணுனா இப்படித்தான் நமக்கு எதிரிங்களே தேவையில்லாம நம்மளே எங்கேயாவது போய் முட்டி மோதி செத்து போயிட வேண்டியதான் என்று அவன் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு சொல்லவும் அவந்திகாவால் எதுவும் பேச முடியவில்லை. இப்படி நடக்கும் என்று அவளும் எதிர்பார்க்கவில்லை என்பதால் அப்படியே மௌனமானாள். அவந்திகாவிற்கு இந்த கேமின் அப்டேட் கொஞ்சம் புதிது. இதற்கு முன்பு அவள் அரவிந்தோடு 2 முறை இந்த அப்டேட்டட் வெர்ஷனை விளையாடியிருக்கிறாள். ஆனால் கம்ப்யூட்டரில் விளையாடுவதற்கும் இப்போது போனில் விளையாடுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்தது. அவந்திகாவிற்கு கம்ப்யூட்டரிலேயே விளையாடி பழக்கம் என்பதால் போனில் விளையாடுவது அவளுக்கு புதிதாக இருந்தது. டிஸ்பிளேஸ்மெண்ட் பெல்லை பயன்படுத்தும் போது எதிரே இருக்கும் தூரத்தை கணக்கிடுவது முக்கியம். அவந்திகா கம்ப்யூட்டரில் இருக்கும் தூரத்தை மனதில் வைத்துக்கொண்டு போனில் அந்த வேகத்தை பயன்படுத்தவும் அந்த சுவரில் நுழைந்து உள்ளே நுழைவதற்கு பதிலாக இப்போது சுவரில் மோதி கீழே விழுந்து அனைவரும் கேலி செய்து சிரிக்கும் அளவிற்கு ஆகிவிட்டது. ஒரு நிமிடம் திரும்பி அவள் முகத்தை பார்த்த கிரிஷ், சிசின்லா, கேமிங்க பொறுத்தவரை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸ்டார்டிங்ல இப்படி எல்லாம் ஆகுறது சகஜம்தான். நீங்க இதுக்கெல்லாம் வரி பண்ணாதீங்க, தொடர்ந்து விளையாடுங்க என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்க அவனை துளியும் கண்டு கொள்ளாத அவந்திகா அந்த சுவரை சுற்றி மறுபுறமாக சென்று வேகமாக ஓட ஆரம்பித்தாள். அவளுக்கு இது வித்தியாசமாக இருந்தது. அவள் இவ்வளவு சுலபமான ஒரு பாதையை பார்த்ததே இல்லை. இதற்கு முன்னால் அவள் விளையாடும் போதெல்லாம் பாதையின் இடையிடையே ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும். அதுவும் கண்களுக்கு தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். இப்போது இருக்கும் பாதையை பார்த்து வியந்தவள், நம்ம எதிராளிங்களோட பாதையும் இதே மாதிரி ஈஸியானதாத்தான் இருக்குமா என்று கிரிஷிடம் கேட்டாள். அவந்திகாவிற்கே நன்றாக தெரியும் தான், எப்போது ஒருவருக்கு சுலபமான பாதையும் மற்றவருக்கு கடினமான பாதையும் இருக்காது. இருவருக்குமே ஒரே மாதிரியான பாதைதான் இருக்கும் என்று. ஆனாலும் அவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்ததால் கிரிஷிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்துதான் கேட்டாள். அவள் இந்த கேள்வியை கேட்டதும் கண்கள் விரிய அவளை பார்த்த கிரிஷ் எதுவும் பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து போனான். இதற்கு முன்னால் கூட அவந்திகா அடிக்கடி விளையாட மாட்டாள் என்றுதான் நினைத்திருந்தான். இப்போது அவள் கேட்ட கேள்வியிலிருந்து அவந்திகாவிற்கு விளையாடவே தெரியாது என்று முடிவிற்கு வந்தான். தலையை உயர்த்தி சஞ்சயை பார்த்தவன் தன் தொண்டையை செருமிக் கொண்டு, சஞ்சய் ப்ரோ, எல்லாரையும் ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ணுங்க. அப்புறம் சிசின்லா, எடுத்த உடனே நீங்க ரொம்ப ஃபாஸ்டான அட்டாக் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மான்ஸ்டரை சஞ்சய் ப்ரோ பாத்துப்பாரு என்று சொல்லிவிட்டு தனக்கு முன்னால் தோன்றிய மான்ஸ்டரை தாக்க ஆரம்பித்தான். மற்றவர்களும் சீரியஸாக விளையாட ஆரம்பித்தார்கள். எப்போதும் விளையாட்டு தொடங்கி முதல் 5 நிமிடம் அனைவரும் அதற்கு பழக்கப்பட வேண்டும். அப்போதுதான் தொடர்ந்து முன்னேற முடியும். கிரிஷ் யாரும் இல்லாத ஒரு ரோட்டில் ஒரு எதிரியோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தவன் தன்னை காத்துக் கொள்வதற்காக அருகில் இருந்த கோட்டைக்குள் சென்று மறைந்து கொண்டான். இதை பார்த்த அவந்திகா, வெளியே வா என்று கத்தினாள். கிரிஷ் சிரித்துக் கொண்டே, சிசின்லா, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க எனக்கு என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அப்படியே உறைந்து போனான். அருகில் இருந்த புதருக்குள் இருந்து 2 வாரியர்கள் அவனை தாக்க வந்து கொண்டிருந்தார்கள். கிரிஷ் சரியாக மாட்டிக்கொண்டதால் அவனால் தப்பிக்க வழியே இல்லாமல் போனது. அவனது சாம்பியன் அடி வாங்குவதை பரிதாபமாக பார்ப்பதை தவிர அவனால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. திறமைசாலிகள் எப்போதும் தனக்கு திறமை இருக்கிறது என்று அனைவரிடமும் சொல்லிக் கொண்டிருப்பதில்லை. அவர்கள் தனது திறமையை வார்த்தைகளால் அல்லாமல் செயல்களால் பேசுவார்கள். பாகம் 249. தனது சாம்பியன் அடிவாங்கி வீழ்ந்து கொண்டிருப்பதை கிரிஷ் பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் என்னதான் போராடியும் அவனது சாம்பியனை சாகாமல் காப்பாற்ற முடியவில்லை. சதிகாரனுங்க என்று சத்தமாக கத்தியவன் செத்து மடிந்த தனது வீரனை பாவமாக பார்த்து கொண்டே திடீரென்று
அந்த எதிரிகள் எங்கிருந்து எப்படி வந்தார்கள் என்று யோசித்து பார்த்தான். எவ்வளவு யோசித்தும் அவனால் யூகிக்க முடியவில்லை. அவன் அந்த கோட்டைக்குள் போகும்போது சுற்றி யாரும் இல்லை. அடுத்த நிமிடமே எங்கிருந்து வந்தார்கள் என்று அவனால் கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த ஸ்கிரீனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தவன், ஷிட், ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே அவங்களோட கொலவெறி தாக்குதல ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க என்று அவன் கத்திக் கொண்டிருக்கும் போதே லெப்ட் சைடில் இருந்த கார்த்தியும் ஸ்ரீயும் அடி வாங்க ஆரம்பித்திருந்தார்கள். சீக்கிரம் சீக்கிரம் பின்னாடி வாங்க என்று கிரிஷ் கத்திக் கொண்டிருந்தான். ஆனால் அதற்குள் டூ லேட் ஆகிவிட்டிருந்தது. அவர்கள் இருவரையும் சுற்றி 3 எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் கார்த்தியும் ஸ்ரீயும் அடுத்து என்ன செய்வது என்று யோசிப்பதற்குள் எதிரிகள் அவர்கள் இருவரின் வீரர்களையும் அடித்து கொன்றுவிட்டார்கள். இப்போதுதான் விளையாட்டு ஆரம்பித்திருந்தது. அதற்குள் 3 வீரர்கள் இறந்து விட்டார்கள். இப்போதைக்கு கிறிஷின் ஒரே நம்பிக்கை சஞ்சய் தான். சஞ்சய் ப்ரோ, அந்த டவரை விட்டுறாதீங்க, ஃபாஸ்ட் என்று கத்தினான். அப்போதுதான் அவனுக்கு அவந்திகாவின் நினைவே வந்தது. சிசின்லா என்று சொன்னவன் ஸ்கிரீனில் அவந்திகாவை தேடி பார்த்தான். ஆனால் அவன் எவ்வளவு பார்த்தும் அவந்திகா அவன் கண்களுக்கு தெரியவே இல்லை. கார்னரில் இருந்த மேப்பில் தேடி பார்த்தான். ஏதோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி அவந்திகா சுதந்திரமாக சுற்றி கொண்டிருப்பது தெரிந்தது. ஆனால் அவள் என்ன செய்கிறாள் என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவந்திகாவை அவன் கவனிக்க மறந்தது போல எதிரிகளும் முக்கிய பிளேயர்களான அவனையும் மற்றவர்களையும் கவனித்து கொண்டு அவந்திகாவை கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள் போலும். அதனால்தான் அவந்திகா சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தான். சிசுன்லா, நீங்க சுதந்திரமா சுத்திட்டு இருக்கிறது நல்லதுதான். யாரும் உங்களை அட்டாக் பண்றதுக்கு முன்னால டவருக்கு போங்க என்றான். அவந்திகா சீரியஸாக போனை பார்த்து கொண்டே சரி என்றாள். என்னதான் போனில் விளையாடுவது கம்ப்யூட்டரில் விளையாடுவது போல அவளுக்கு அவ்வளவு சுலபமாக இல்லை என்றாலும் இப்போது ஓரளவிற்கு அவள் செல்லும் பாதையை புரிந்து கொண்டதால் அவளுக்கு கொஞ்சம் எளிதாக இருந்தது. அவந்திகா வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறி கொண்டிருந்தாள். இங்கே இவர்கள் ஐவரும் இவ்வளவு பரபரப்பாக விளையாடி கொண்டிருக்க அரவிந்த் கூலாக ஒரு கோக்கை குடித்துக் கொண்டு இவர்கள் அனைவரையும் அலட்சியமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனை நிமிர்ந்து பார்த்த சஞ்சயால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவனுக்கு மட்டுமே கேட்கும் மென்மையான குரலில், அரவிந்த், நிஜமாவே நீ ஹெல்ப் பண்ண போறதில்லையா என்றான். மற்ற மூவருக்கு வேண்டுமென்றால் அரவிந்தை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சஞ்சய்க்கு அரவிந்தின் கேமிங் திறமை பற்றி நன்றாகவே தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அவன் விளையாட மாட்டான் என்பதும் தெரியும். அதனால்தான் முன்பு அரவிந்த் விளையாட மாட்டான் என்று அவன் சார்பாக சஞ்சய் சொல்லியிருந்தான். இப்போது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட போது அரவிந்த் கண்டிப்பாக ஏதாவது உதவி செய்வான் என்று அவன் நினைத்திருக்க அரவிந்த் அலட்டிக் கொள்ளாமல் இருப்பதை பார்த்த அவனால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. அதனால்தான் நேரடியாகவே கேட்டுவிட்டான். இந்த வீடியோ கேம் விளையாட்டெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லைதான் என்றாலும் அந்த லோஹித் கிறிஷை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ப்ரொஃபஷனல் பிளேயர்களை அழைத்து வந்திருக்கிறான் என்னும் போது சஞ்சயால் இதை அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியவில்லை. அரவிந்தும் அப்படித்தான் நினைப்பான். கிறிஷை தோற்கவிட மாட்டான் என்று அவன் நினைத்திருக்க அரவிந்த் இப்போதும் துளி கூட அவன் பேசுவதை கண்டு கொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேர அமைதிக்கு பின், என்னோட உதவி உங்களுக்கு தேவை இருக்காது, நீங்க இந்த கேம்ல தோக்க மாட்டீங்க என்று கூலாக சொல்லிவிட்டு முன்பு போல வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். அவன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சியான சஞ்சய் அவன் பார்த்து கொண்டிருக்கும் திசையை பார்த்தான். அரவிந்த் அவந்திகாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். இப்போது அவள் கவனம் முழுவதும் அவள் செல்போனில் தான் இருந்தது.
அவந்திகாவையும் அரவிந்தையும் மாறி மாறி பார்த்த சஞ்சயால் அவன் காதலோடு அவந்திகாவை பார்க்கிறானா, இல்லை கோபமாக பார்க்கிறானா, இல்லை எதற்கு பார்க்கிறான் என்றே யூகிக்க முடியவில்லை. அதற்கு மேல் அரவிந்தை பார்த்து கொண்டிருக்க அவனுக்கு நேரமில்லை. மீண்டும் தன் கவனத்தை கேமில் திருப்பியவன் தீவிரமாக விளையாட ஆரம்பித்தான். எப்போதும் மிகவும் தீவிரமானவர்கள் யாராலும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள். அரவிந்தை பார்க்கும் போதெல்லாம் சஞ்சய்க்கு அதுதான் தோன்றும். அரவிந்த் அவந்திகாவின் முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் முகம் சீரியஸாக இருந்தது. அதே நேரம் அதில் ஒரு எச்சரிக்கை உணர்வும் இருந்தது. எப்போதுமே கூர்மையாக இருக்கும் அவளது கண்கள் இப்போது இன்னும் கூர்மையாக தெரிந்தது. அதுவும் நொடிக்கு நொடி அவள் கருவிழிகள் உருண்டோடுவதை பார்க்க தொட்டிக்குள் மீன் நீந்தி கொண்டிருப்பது போல் இருந்தது. இப்போது அவள் முகத்தை பார்ப்பவர்களிடம் அவள் கேம் விளையாடி கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். அவள் முகம் ஏதோ சீரியஸான விஷயத்தை செய்வது போல் அவ்வளவு தீவிரமாக இருந்தது. அவளையே பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் ஒரு நிமிடம் தன்னையே மறந்து போனான். முன்பெல்லாம் விளையாடும் போது அவளது தியா எப்படி இருப்பாள் என்று பார்க்க வேண்டும் போல் அவனுக்கு ஒவ்வொரு முறையும் தோன்றும். எவ்வளவு சீரியஸாக விளையாடி கொண்டிருந்தாலும் தியாவின் குரலும் பேசும் விதமும் மாறவே மாறாது. எதை பற்றியும் அலட்டிக் கொள்ளாதவள் போல்தான் அவனை அதட்டிக் கொண்டிருப்பாள். இத்தனை நாட்களாக அவந்திகா கேம் விளையாடும் போது சாதாரணமாக இருப்பாள் என்றுதான் நினைத்திருந்தான். இப்போதுதான் அவள் எவ்வளவு சீரியஸாக இருக்கிறாள் என்பதே அவனுக்கு தெரிந்தது. என்னதான் அவன் மறக்க நினைத்தாலும் அவள் அவனை காதலிப்பது போல் டைம் பாஸ் செய்து ஏமாற்றியதை மட்டும் அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஒரு கேமை கூட இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்பவள் காதலை எப்படி விளையாட்டாக எடுத்துக்கொண்டாள் என்று அவன் மூளை யோசிக்க ஆரம்பித்தது. இதை யோசிக்கும் போதே அவன் முகம் இருண்டது. இதே நேரம் மற்றொரு ஹோட்டலின் பிரைவேட் ரூமில் லோஹித் தன் போனை பார்த்து சத்தமாக சிரித்துக் கொண்டிருந்தான். கிரிஷ், நீ ஒரு முட்டாள். உண்மையாவே நீ ஒரு ஜோக்கர். எவ்வளோ சீக்கிரமா நான் உன்னை வின் பண்ணிட்டேன் பாத்தியா என்று சொன்னவன் தன் அருகே அமைதியாக அமர்ந்திருந்த பார்பி ஜூலியை பார்த்தான். அவனை பார்த்து மென்மையாக சிரித்தவள், என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுனா இந்த கேமை 8 நிமிஷத்திலேயே முடிச்சிடலாம் என்று நேரத்தை பார்த்து கொண்டே சொன்னாள். லோஹித்தும் சிரித்து கொண்டே, இதுக்கு மேல கேமை முடிக்க என்ன இருக்கு, அதான் அந்த கிரிஷ வந்த வேகத்துல அனுப்பிட்டோமே என்றான். ஆனால் அவள் அருகில் இருந்த டைகர் பாலாவோ கண்களை சுருக்கி ஸ்கிரீனை பார்த்தவன், இல்ல, எனக்கு ஏதோ தப்பா போற மாதிரி தோணுது என்றான். அவனை பார்த்த பார்பி ஜூலி, என்னாச்சு, என்ன தப்பா போகுது என்று ஒன்றும் புரியாமல் கேட்டாள். பார்பி ஜூலி, நல்லா அனலைஸ் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ரோட்டுக்கு லெஃப்ட்ல இருந்த எதிரிகளையும் நடுவுல இருந்த எதிரிங்களையும் ஈஸியா அடிச்சு தூக்கிட்டோம். ஆனா ஜங்க்லர் எங்க? நம்ம அவங்கள அடிச்சு போடும்போது ஏன் ஜங்க்லர் அவங்கள காப்பாத்த வரல என்று யோசனையோடு கேட்டான். ஆன்லைன் கேமை பொறுத்தவரை ஜங்க்லர் ஒரு ஆபத்தாந்தவன் போன்றது. இதை கேட்டதும் பார்பி ஜூலியும் கண்களை சுருக்கி ஸ்கிரீனை பார்த்தாள். எனக்கு தெரிஞ்சு அந்த இன்னொரு பிளேயர் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிரிஷ், நமக்கு ஏதோ ட்ராப் வச்சிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு என்று டைகர் பாலா சொல்ல பார்பி ஜூலிக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியானது. வேகமாக விளையாடி கொண்டிருக்கும் பிளேயர்களின் ப்ரொஃபைலை ஓபன் செய்து பார்த்தாள். அதை பார்த்ததும் சத்தமாக சிரித்தவள், பாலா, நாம பயப்படுற அளவுக்கெல்லாம் அவ வர்த்தே இல்ல. இன்னும் ஃபர்ஸ்ட் லெவல் கூட தாண்டாத பிளேயர். ஆள் கிடைக்காம அவன் சும்மா போற வர்றவளெல்லாம் கூப்பிட்டு கேம்ல சேர்த்திருக்கான் போல என்று அவள் சொல்லியதை கேட்ட பாலாவும் அந்த ப்ரொஃபைலை பார்த்தான். பார்பி ஜூலி சொன்னது போல அந்த பிளேயர் இதற்கு முன்னர் விளையாடியதற்கான ஹிஸ்டரியே இல்லை. பாலா, நாம கிரிஷ டார்கெட் பண்ணினதால இவளை பார்க்காம விட்டுட்டோம், அவ்வளவுதான். அதாவ சுதந்திரமா சுத்திட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு நம்ம கிரிஷையும் மத்தவங்களையும் அட்டாக் பண்ணும்போது ஜங்க்லர் யூஸ் பண்ணி அவங்கள காப்பாத்த முடியுங்கிறது கூட தெரியாத முட்டாளா அவ இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் என்று சொன்னவள் ஒரு நொடி வில்லத்தனமாக சிரித்துவிட்டு,
இப்போவே இவளை போட்டு தள்ளிரலாம் என்றாள். டைகர் பாலாவிற்கும் பார்பி ஜூலி சொல்வதுதான் சரி என்று தோன்றியது. இப்போது பார்பி ஜூலியும் டைகர் பாலாவும் அவந்திகா இருக்கும் திசை நோக்கி விரைந்து சென்றார்கள். அதே நேரம் இங்கே கிரிஷ் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தான். ஆன்லைன் கேமை பொறுத்தவரை நிரந்தரமான சாவெல்லாம் யாருக்கும் கிடையாது. சில நிமிடங்களில் உயிர் தள்ள முடியும். இப்போது 2 எதிரிகள் அவர்களது எல்லைக்குள் வருவதை பார்த்த சஞ்சய், கேர்ஃபுல், 2 எதிரிங்க நம்மள நோக்கி வந்துட்டு இருக்காங்க என்றான். இதை கேட்ட கிரிஷ் போனை பார்த்துவிட்டு, அவங்க சிசின்லாவை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. கார்த்திக், ஸ்ரீ, ஃபாஸ்ட், அந்த எதிரிங்க சிசின்லாவை அட்டாக் பண்ணிராம பாத்துக்கோங்க என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் அப்போதுதான் உயிர் பெற்று எழுந்து வந்த கார்த்தியும் ஸ்ரீயும் அவந்திகாவை நோக்கி வந்தார்கள். கிரிஷும் அவந்திகாவை நோக்கித்தான் வந்தான். அவன் பார்வைக்கு அங்கே 2 எதிரிகள் தான் தெரிந்தார்கள். இப்போது இவர்கள் மூவரும் அங்கு சென்றால் அவந்திகாவோடு சேர்ந்து 4 இருப்பார்கள். 4 சேர்ந்து 2 எதிரிகளை அடிக்க முடியாதா என்று நினைத்திருந்தான். ஆனால் அவர்கள் அவந்திகாவை நோக்கி அடுத்த அடி எடுத்து வைக்கும் போதே, வேணா, வராதீங்க என்று அவந்திகா உறுதியான குரலில் சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டவன், இட்ஸ் ஓகே சிசின்லா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்க எங்க பவரை காட்டுறோம் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனது செல்போன் ஸ்கிரீனில் ஒரு பெரிய பிளாஷ் தெரிந்தது. அருகில் இருந்த புதருக்குள் இருந்தும் கீழே மண்ணுக்குள் இருந்து 2 எதிரிகள் அவர்களை அட்டாக் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் மூவரும் கிட்டத்தட்ட சாகும் நிலைக்கு வந்திருந்தார்கள். ஷிட், ஒரே ஒரு அட்டாக்ல எல்லாரையும் போட்டு தள்ள பார்த்தாங்களா என்று சொன்னவன் அப்போதும் அவந்திகாவை நோக்கி முன்னேற, போதும், பின்னாடி போங்க என்று அவந்திகா கத்தினாள். ஆனால் ஏற்கனவே சாகும் நிலைக்கு அடி வாங்கி இருந்த கிரிஷ் அவந்திகா சொல்வதை கேட்கவே இல்லை. தலை கீழாகத்தான் குதிப்பேன் என்று சொல்வதை போல அவனே ஆபத்தை தேடி வந்து கொண்டிருந்தான். தன் பல்லை நரநரவென கடித்தவன், சிசின்லா, எதுக்காக நாங்க பின்னாடி போகணும்? பிரதர்ஸ், வாங்க, வந்து அவனை அட்டாக் பண்ணுங்க. சஞ்சய் ப்ரோ, நீங்களும் வாங்க, வந்து அவனை அட்டாக் பண்ணுங்க. சிசின்லா, நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று சொன்னவன் இன்னும் முன்னேறினான். அவந்திகா ஒரு புதருக்கு அருகில் மறைந்திருந்தாள். எதிரிகளால் அவள் எங்கிருக்கிறாள் என்பதை பார்க்க முடியாது. ஆனால் அவள் டீம் ஆட்களால் பார்க்க முடியும். இந்த கிரிஷ் அவந்திகாவை காப்பாற்றுகிறேன் என்ற பெயரில் அவளை அவனே சாகடிக்க பிளான் போடுகிறான் என்று நினைத்த அவந்திகாவின் கைகள் ஒரு நொடி நின்றது. பிறகு புதரிலிருந்து அவளே வெளியே வந்தாள். அவளை பார்த்த அடுத்த நொடி டைகர் பாலா எதிர்வினையாற்ற ஆரம்பித்திருந்தான். டைகர் பாலா ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் என்பதால் கண்ணிமைக்கும் நொடியில் அனைத்தும் நடந்து முடிந்திருந்தது. முதலில் ஸ்கிரீனில் ஒரு பிளாஷ் தெரிந்தது. அதன் விளைவாக கிறிஸ்டியன் ஸ்கிரீன் இருண்டது. ஒவ்வொரு முறையும் அவர்களுக்காக சாம்பியன் இறக்கும் போதும் இப்படித்தான் ஸ்கிரீன் கருப்பாக மாறிவிடும். கிறிஷிற்கு இப்போதே அவனது போனை தூக்கி போட்டு உடைக்க வேண்டும் போல் இருந்தது. ப்ரொஃபஷனல் பிளேயர்கள் இவ்வளவு பயமுறுத்துபவர்களாக இருப்பார்கள் என்று அவன் நினைத்திருக்கவில்லை. அவன் நினைத்ததை விட அவர்கள் அதிவேகமாக இருந்தார்கள். ஒரு சாதாரண பிளேயராக கிறிஷால் அவர்களின் தாக்குதல்களை சமாளிக்க முடியவில்லை. கிரிஷ் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவனது ஸ்கிரீனில் மீண்டும் படுகொலை என்று காட்டியது. இந்த முறை ஸ்கிரீன் கருப்பாகும் போது கார்த்திக்கின் சாம்பியன் கொல்லப்பட்டிருந்தான். அவனைத் தொடர்ந்து ஸ்ரீயின் சாம்பியனும் கொல்லப்பட்டான். அவர்கள் மூவரும் உயிர் தெளிந்து வந்து ஒரு நிமிடம் கூட முழுதாக முடியாத நிலையில் மீண்டும் கொல்லப்பட்டார்கள். இப்போது கிரிஷ் தன் கையில் இருந்த போனில் தெரிந்த சிறிய மேப்பில் தெரியும் அவந்திகாவின் சாம்பியனை பார்த்து கொண்டிருந்தான். சிசின்லா, சீக்கிரம் சீக்கிரம் ஓடி வந்துருங்க, இவங்க எல்லாரும் மனுஷங்களே இல்ல, பிசாசுங்க என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனை ஆச்சரியப்படுத்தும் விதமாக அதுவரை ஓடிக்கொண்டிருந்த அவந்திகா திரும்பி நின்று தன்னை துரத்தி கொண்டு வந்த 2 எதிரிகளையும் எதிர்த்து சண்டை போட ஆரம்பித்திருந்தாள்.
கிரிஷ் அதற்கு மேல் பேச முடியாமல் அப்படியே ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தான். அனைவரும் சேர்ந்து சண்டை போடும்போது அவந்திகா மறைந்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது அனைவரும் இறந்த பிறகு அவர்களை எதிர்த்து சண்டையிடுகிறாள். அதுவும் 2 ப்ரொஃபஷனல் பிளேயர்களை எதிர்த்து சண்டையிடுகிறாள். இவள் சாக வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறாளா என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே போனின் திரை மீண்டும் கருப்பானது. அடுத்த நொடி படுகொலை என்ற செய்தி வந்தது. அவ்வளவுதான், அவர்கள் முடிந்தார்கள். பாகம் 250. அவ்வளவுதான், அவந்திகா அவுட் ஆகிவிட்டாள் என்று கிரிஷும் மற்றவர்களும் நினைத்து கொண்டிருக்கும் போது மற்றொரு புறமோ பார்பி ஜூலி சிரித்து கொண்டிருந்தாள். பாலா, நம்ம எதிரிங்களை போட்டு தள்ளுற வேலைய நான் உனக்கு விட்டு தரேன். இந்த கஜாவை நீ க்ளோஸ் பண்ணிக்கோ என்று பார்பி ஜூலி டைகர் பாலாவிடம் சொல்லவும் அவன் ஜூலியை பார்த்து, இல்ல பார்பி, நீங்களே இந்த டம்மி பீஸ பாத்துக்கோங்க, நான் சஞ்சய கவனிச்சுக்கிறேன் என்றான். ஓகே, அப்போ இவளை நானே பாத்துக்கிறேன் என்று சொன்ன பார்பி ஜூலி தனது அல்டிமேட் அட்டாக்கை பயன்படுத்த முயற்சிக்கும் போது அவளுடைய ஸ்கிரீனில் திடீரென்று ஒரு வெளிச்சம் தெரிந்தது. அடுத்த நொடி ஸ்கிரீன் கருப்பாக மாறியது. யாரோ கொல்லப்பட்டார்கள் என்று அறிவிப்பு வந்தது. அதை பார்த்து சிரித்த பார்பி ஜூலி, பாலா, என்ன பாத்துக்க சொல்லிட்டு அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? சரி வா, நம்ம கோட்டையை நோக்கி போகலாம் என்று சொல்லிவிட்டு ஸ்கிரீனை பார்த்தவளுக்கு பேரதிர்ச்சி. அவளால் நகர முடியவில்லை. ஸ்கிரீனை நன்றாக உற்று பார்த்தாள். அவள் கொல்லப்பட்டு விட்டாள் என்று வந்தது. அவள் கண்கள் விரிந்தது. நன்றாக ஸ்கிரீனை பார்த்தாள். அன்கம்ஃபர்டபிள் லவ் பார்பி ஜூலியை கொன்றுவிட்டாள் என்று செய்தி வந்தது. அவளுக்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை. ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனாள். அதுவரை அவள் முகத்தில் இருந்த சிரிப்பு சட்டென காணாமல் போனது. ஒருவேளை ஏதாவது சிஸ்டம் எரராக இருக்குமோ என்று நினைத்தவள் டைகர் பாலாவை பார்த்து, பாலா, என்னாச்சு? சிஸ்டம்ல ஏதும் ப்ராப்ளமா என்று கேட்டாள். டைகர் பாலா ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் தான். ஆனால் அவனுக்கே என்ன நடந்தது என்று புரியவில்லை. அடுத்து எப்படி ரியாக்ட் செய்வது என்று கூட தெரியாமல் ஸ்கிரீனையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அவனுடைய லைஃப் பாயிண்ட்ஸ் பாதியாக குறைந்திருக்கிறது என்பது புரிந்தது. அவனுமே சற்று நேரத்திற்கு முன்னால் என்ன நடந்தது என்று தெரியாமல் குழம்பி போனான். அவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லாமல் இருக்கவும் பார்பி ஜூலி ரீவைண்ட் பட்டனை ஆன் செய்து ஸ்லோ மோஷனில் வைத்து பார்த்தாள். அவள் நினைத்தது போலவே அவளின் முதல் அடி எதிராளியை தாக்கியதுதான். ஆனால் எதிராளி அவளின் மறைந்து கொள்ளும் திறனை பயன்படுத்தியதால் அந்த அடியிலிருந்து தப்பிவிட்டாள். தப்பியது மட்டும் இல்லாமல் அடுத்து பலமான 2 தாக்குதல்களை கொடுத்து பார்பி ஜூலியின் வீரனை கொன்றுவிட்டாள். பலமான 2 அட்டாக்குகளை பயன்படுத்தியதால் எதிராளியின் லைஃப் பாயிண்ட்ஸ் அதிகமாக குறைந்துவிட்டது. அதை புரிந்து கொண்ட டைகர் பாலா அதிரடியாக எதிரியை தாக்கினான். ஆனால் அந்த எதிராளி ஒரு புயல் போல் சுழன்றவள் அப்படியே தனது மறைந்து கொள்ளும் திறனை பயன்படுத்தி அருகில் இருந்த சுவரில் புகுந்து அப்படியே காணாமல் போனாள். ஏற்கனவே தனது சக்தியில் பாதியை இழந்திருந்த டைகர் பாலாவால் அவளை ஃபாலோ செய்து செல்ல முடியவில்லை என்பதால் எதிரி எளிதாக எஸ்கேப் ஆகியிருந்தாள். ஆச்சரியம் என்னவென்றால் இதெல்லாம் வெறும் 10 நொடிகளில் நடந்து முடிந்திருந்தது. ஸ்லோ மோஷனில் பிளே செய்து பார்த்த போதுதான் அவர்களால் இதை கண்டுபிடிக்க முடிந்தது. இதை பார்த்த பார்பி ஜூலி பேயறைந்ததை போல் அமர்ந்திருந்தாள். ஆனால் டைகர் பாலாவின் கண்கள் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியது. இப்போது மீண்டும் அந்த எதிரியின் ப்ரொஃபைலை ஓபன் செய்து பார்த்தான். அன்கம்ஃபர்டபிள் லவ் என்ற பெயர் இருந்தது. இவ்வளவு நேரம் அவளை சாதாரணமான ஒரு ஆளாக நினைத்ததால் அவளது அக்கவுண்டின் பெயரை கூட பார்பி ஜூலியோ டைகர் பாலாவோ பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஆனால் இப்போது அவள் செயல்கள் அவள் யார் என்று தேடி பார்க்க வைத்திருந்தது.
டைகர் பாலாவிற்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. இவ்வளவு திறமையாக விளையாடும் இவள் ஏன் அவளது டீம் நபர்கள் ஆபத்தில் இருந்தபோது காப்பாற்ற வரவில்லை? அவளிடம் இத்தகைய மறையும் சக்திகள் இருக்கிறது என்றால் அதை பயன்படுத்தி அவள் எளிதாக அவளது டீமை சேர்ந்தவர்களை காப்பாற்றியிருக்கலாமே என்று யோசித்தவன், அவந்திகா இதற்கு முன் எங்கெல்லாம் தனது மறையும் சக்தியை பயன்படுத்தி இருக்கிறாள் என்பதை பார்த்தான். முதலில் அவள் தனது மறையும் சக்தியை பயன்படுத்தி சுவருக்குள் நுழைய முயற்சித்து கீழே விழுந்ததை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. மறையும் சக்தியை எப்போது எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாத இவள் எப்படி சிறந்த கேமராக இருக்க முடியும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது பார்பி ஜூலியும் அதையே சொன்னாள். பாரு, அவ எப்படி விழுந்து வரான்னு. அவ எப்படி ஒரு திறமையான கேமரா இருக்க முடியும்? அவ மட்டும் உண்மையாவே ஒரு திறமையான கேமரா இருந்திருந்தா அவளோட டீம்மேட்ஸ் ஆபத்துல இருக்கும் போது வந்து காப்பாத்திருப்பாள்ல என்று சொன்னவள் மீண்டும் ஸ்கிரீனை பார்த்து சத்தமாக சிரித்துவிட்டு, அங்க பாரு, அவ அடுத்தடுத்து யூஸ் பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் பாரு, எல்லாம் சொதப்பல். இப்பதான் எப்படி விளையாடணும்னு பழகிட்டு இருக்கா போல. இவ நம்மள அட்டாக் பண்ணினதெல்லாம் ஏதோ ஒரு குருட்டு பூனை செத்த எலிய பிடிச்ச மாதிரிதான். வெறும் லக்கு. நம்மளும் கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டோம். டைகர் பாலாவிற்கும் பார்பி ஜூலி சொல்வது சரி என்றே தோன்றியது. என்னதான் இருந்தாலும் அவனை பொறுத்தவரை அவள்தான் தியா. தியா சொல்வது எப்படி சரியாக இல்லாமல் போகும்? அத்தோடு அந்த பிளேயரின் ப்ரொஃபைலை மீண்டும் பார்த்தவன் அவள் முதல் லெவலை கூட தாண்டாதவள் என்பதை உறுதி செய்து கொண்டு அவளது வெற்றி வெறும் லக் தான் என்று முடிவு செய்து கொண்டான். பாலா யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த பார்பி ஜூலி, பாலா, இன்னும் என்ன யோசனை? என்னதான் இருந்தாலும் நம்ம அவங்கள 6 முறை கொலை பண்ணிருக்கோம். அவங்க நம்மள ஒரு தடவை தானே கொலை பண்ணிருக்காங்க. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த டைம் நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம் என்று சொல்லவும் டைகர் பாலாவும் சரி என்று தலையசைத்தான். அதே நேரம் இங்கே கிறிஷும் மற்றவர்களும் ஸ்கிரீன் கருப்பாகி கொல்லப்பட்டார் என்ற செய்தி வந்ததும் அவந்திகாவைத்தான் பார்பி ஜூலி கொன்றுவிட்டாள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அடுத்த நொடி அன்கம்ஃபர்டபிள் லவ் பார்பி ஜூலியை கொன்றுவிட்டார் என்ற செய்தியை பார்த்ததும் அவர்களாலேயே நம்ப முடியவில்லை. இது எப்படி சாத்தியமானது? கண்டிப்பாக இது ஏதோ சர்வர் எரராகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவந்திகாவின் முகத்தை பார்த்த கிறிஷ் ஒரு நிமிடம் அப்படியே வியந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் பார்பி ஜூலியை கொலை செய்ததும் வேகமாக சென்று தனது வீரன் கஜாவிற்கு சார்ஜ் ஏற்றிக் கொண்டே போனை கீழே வைத்துவிட்டு தனது விரல்களை நீட்டி மடக்கி எக்ஸசைஸ் செய்து கொண்டிருந்தாள். பார்பி ஜூலி ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர். தெரிந்தோ தெரியாமலோ அவந்திகா அவளை வென்றிருக்கிறாள். இந்த நேரம் அவந்திகா சந்தோஷத்தில் குதித்து கொண்டுதானே இருக்க வேண்டும். ஆனால் அவள் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு எதுவுமே நடக்காதவள் போல் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஒரு நிமிடம் அவளை வியப்பாக பார்த்தவன், சிசுன்லா என்று அழைக்கவும், ஓகே கிரிஷ், நாம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் என்றாள். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆக இவர்கள் இவ்வளவு நேரம் கேமை ஸ்டார்ட் செய்யவில்லையா என்று நினைத்தவன் வைத்த கண் வாங்காமல் அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்ப்பதை கண்டு கொள்ளாத அவந்திகா போனை எடுத்து மீண்டும் விளையாட்டை ஆரம்பித்தாள். கிறிஷிற்கு அவள் மீது துளி கூட நம்பிக்கை இல்லை. பார்பி ஜூலி நினைத்தது போல அவனும் இது அவந்திகாவின் லக் என்று நினைத்து கொண்டான். என்னதான் கம்ப்யூட்டரில் விளையாடுவதை விட போனில் விளையாடுவது எளிமையானது என்றாலும் அவந்திகாவிற்கு போனில் விளையாடி பழக்கமில்லை என்பதால் அவளுக்கு இது கடினமாக இருந்தது. அவள் கையை 2-3 முறை நன்றாக சுற்றிய பிறகுதான் அவள் கைகளுக்கு உயிர் கிடைத்தது போல இருந்தது. இந்த கேம் மட்டும் இன்னும் அரை மணி நேரத்திற்கு முடியாமல் இருந்தால் கண்டிப்பாக அவள் கைகளை தூக்கவே முடியாது என்பது போல வலி எடுத்தது. இந்த நினைப்பு தோன்றியதுமே அவளுக்கு பகீர் என்று இருந்தது. ஆழமாக மூச்சை இழுத்து விட்டவள் கிறிஷை பார்த்து, கிறிஷ், இந்த கேம இன்னும் சரியா 12 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம் என்றாள். அவளை ஏற இறங்க பார்த்தவன், இந்த சிசுன்லா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஏதோ லக்குல பார்பி ஜூலிய அட்டாக் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சதா அர்த்தமா? இன்னும் 5 நிமிஷம் கூட நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. இதுல 12 நிமிஷத்துல கேம முடிக்கணுமா என்று நினைத்து தனக்குத்தானே சிரித்தவன்,
ஆனாலும் சிசின்லா, உங்க கான்பிடன்ஸ் ரொம்ப அதிகம். என்னோட கணிப்பு படி நாம இன்னும் 5 நிமிஷத்துல தோத்துருவோம் என்று சொல்லி சிரித்தவனை பார்த்ததும் அவந்திகாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவந்திகா தனியாக விளையாடினால் கூட எளிதாக வென்று விடுவாள். ஆனால் இந்த கிறிஷை வைத்துக்கொண்டு அடுத்து என்ன செய்வது என்றே அவளுக்கு குழப்பமாக இருந்தது. முன்பு கூட அதே போல்தான் அவந்திகா தன்னை நோக்கி 2 எதிரிகள் வருவதை பார்த்துவிட்டாள். அதனால்தான் அந்த புதரில் மறைந்திருந்தாள். அவள் மறைந்திருந்த ஆங்கிளில் இருந்து 2 எதிரிகளையும் ஒரே அட்டாக்கில் சாய்த்திருக்கலாம். ஆனால் அதற்குள் அவந்திகாவை காப்பாற்றுகிறேன் என்று கிறிஷும் அவனது 2 முட்டாள் நண்பர்களும் அவர்களின் இறப்பை தேடி ஓடிவர வேறு வழி இல்லாமல் அவந்திகா தன்னை வெளிப்படுத்த வேண்டியதாயிற்று. சரியான நேரத்திற்கு முன்னதாக அவந்திகா தன்னை வெளிப்படுத்தியதால் அவளால் பார்பி ஜூலியை மட்டும்தான் கொல்ல முடிந்தது. இதை நினைத்தவள் கிறிஷிடம் ஏதோ சொல்லலாம் என்று அவன் புறம் திரும்ப, பிரதர்ஸ், சஞ்சய் ப்ரோ ஆபத்துல இருக்காரு, வேகமா வாங்க, அவரை காப்பாத்தலாம் என்று கத்தினான். அப்போதுதான் உயிர் பெற்று எழுந்திருந்த கிறிஷும் அவன் நண்பர்களும் சஞ்சயை நோக்கி ஓட ஆரம்பித்திருந்தார்கள். இல்ல, போக வேணாம் என்று அவந்திகா சொல்ல ஆரம்பிக்கும் போதே, சிசுன்லா, நீங்களும் வாங்க, சஞ்சய் ப்ரோக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த கேமை வின் பண்ணுவோன்னு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்காதீங்க என்று சொன்னவன் நிற்காமல் முன்னேறினான். இந்த கோமாளி கும்பலை வைத்துக்கொண்டு எப்படி சமாளிக்க போகிறோம் என்று நினைக்கும் போதே அவந்திகாவிற்கு மலைப்பாக இருந்தது. சஞ்சயை எதிரிகள் அட்டாக் செய்கிறார்கள் என்று பார்த்ததுமே எதையும் யோசிக்காமல் அவனை காப்பாற்ற ஓடுகிறார்கள். இந்த முட்டாள் கூட்டத்தின் தவறால் விளையாடிக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் அடுத்தடுத்து கொல்லப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் அங்கு செல்வதற்கு முன்னால் கண்டிப்பாக அவர்கள் சஞ்சயை கொன்று விடுவார்கள். இவர்கள் அங்கே செல்வதனால் இவர்களும் ஆபத்தில் மாட்டிக்கொள்வார்கள். அவந்திகா நினைத்தது போலவே அவர்கள் அங்கு செல்வதற்கு முன்னால் இவர்கள் கண்களுக்கு முன்னாலேயே எதிரிகள் சஞ்சயை கொன்றுவிட்டார்கள். இதை பார்த்த கிறிஷ், பிரதர்ஸ், அவங்க நம்ம சஞ்சய் ப்ரோவை கொலை பண்ணிட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, அட்டாக் என்று கத்தினான். இதை கேட்ட அவந்திகா ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனாள். இது வெறும் கேம் தான், அதுவும் இதில் இறப்பது என்பது ஒரு நிமிடத்திற்கு விளையாடாமல் இருப்பதுதான். எப்படியும் சஞ்சய் மீண்டும் உயிர் தெளிந்து வரத்தான் போகிறான். ஆனால் இவர்கள் இதை இவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொண்டு தங்களை நோக்கி வரும் ஆபத்தை கவனிக்காமல் அவனுக்காக பழிவாங்க போகிறார்களா என்று நினைக்கும் போது அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. இப்போது அவர்களுக்கு எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது என்பது அவளுக்கு புரிந்தது. அவர்களோடு இணைந்து விளையாடுவதை தவிர அவளுக்கு இப்போது வேறு வழி இல்லை. இங்கே கிறிஷும் மற்ற இருவரும் அந்த இடத்திற்கு வந்து சேரும் போதே டைகர் பாலா அவர்களை அட்டாக் செய்ய ஆரம்பித்திருந்தான். முதலில் ஒரே அட்டாக்கில் கிறிஷையும் கார்த்தியையும் கொன்றவன் அடுத்த நொடி அதிகம் சிரமம் இல்லாத சின்ன அட்டாக்கில் ஸ்ரீதரை கொன்றுவிட்டான். அவன் வேகம் அசாத்தியமானதாக இருந்தது. அவனது ஸ்கிரீன் கருப்பாகியதை பார்த்த கிறிஷ் அதிர்ச்சியில் தன் போனை கீழே போட்டுவிட்டான். அவன் அட்டாக் செய்யலாம் என்று யோசிப்பதற்குள்ளாகவே டைகர் பாலா இவனை கொன்றிருந்தான். இந்த ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸோட வேகமும் திறமையும் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. இதுக்கு மேல நாம எப்படி இந்த கேமை கண்டினியூ பண்ண போறோம்? நாம இன்னும் ஒருத்தரை கூட கொலை பண்ணல, ஆனா அவங்க சுத்தி சுத்தி நம்மள கொலை பண்ணிட்டே இருக்காங்க என்று சொன்னவனின் முகம் வாடி தொங்கி போயிருந்தது. கிறிஷ், நம்மளும் அந்த பார்பி ஜூலிய கொன்றுக்கோம் என்று ஸ்ரீதர் சொல்லவும் தான் கிறிஷிற்கு அவந்திகாவின் நினைவு வந்தது. சிசுன்லா என்று சொன்னவன் போனை பார்க்க அவந்திகா இன்னும் கேமில் தான் இருந்தாள். ஆனால் அவள் எங்கிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியவில்லை. மேப்பை ஜூம் செய்து பார்த்தான். அவந்திகா ஒரு புதருக்கு அருகில் எதுவும் செய்யாமல் அப்படியே சிலை போல் நின்று கொண்டிருந்தாள். அவள் ஏன் நகராமல் இருக்கிறாள் என்பது கிறிஷிற்கு புரியவில்லை. தன் கையை நீட்டியவன், சிசுன்லா, நீங்க ஏன் உங்க போனை என்கிட்ட கொடுக்க கூடாது, நான் ஃபைட் பண்றேன் என்றான். ஒரு நொடி அமைதியாக போனை பார்த்து கொண்டிருந்த அவந்திகா அவனை திரும்பி பார்த்து, ஏன் என்று கேட்கவும், நீங்க அதுக்கு மேல முன்ன போக ரொம்ப பயமா இருந்தா நான் போறேன் சிசுன்லா என்று அவன் சொல்ல நினைத்தான். ஆனால் அவள் முகத்தை பார்த்தவன் அதில் இருந்த தீவிரத்தை பார்த்துவிட்டு சொல்ல வந்ததை அப்படியே முழுங்கிக் கொண்டான்.
ஒரு சாதாரண கேம இந்த சிஸ்டம்ல இவ்ளோ சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஒரு கேம் தானே, அதுவும் எப்படி இருந்தாலும் நம்ம தோக்கத்தான் போறோம், இனி யார் விளையாடினா என்ன என்று நினைத்தவன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சிஸ்டம்லா, இது வெறும் கேம் தான், கூலா விளையாடுங்க என்று சொல்லிவிட்டு அவள் விளையாடுவதை தன் போனில் பார்க்க ஆரம்பித்தான். அவந்திகாவும் மீண்டும் தலையை குனிந்து தன் போனில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாள். அது ஏனோ தெரியவில்லை, அவள் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி அங்கு இருப்பவர்கள் அனைவருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்தது. அரவிந்திற்கும் கூட அவள் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி ஆச்சரியமாகத்தான் இருந்தது. விளையாடுவது அவளுக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குமானால் அவள் ஏன் இவ்வளவு நாட்களாக விளையாடாமல் இருந்தாள் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். என்னதான் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மை நம் இலக்கை விட்டு விலக்கி வைத்திருந்தாலும் ஒருபோதும் நம் இலக்கை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். நாம் தேடி சென்ற போது கிடைக்காத வாய்ப்புகள் ஒரு நாள் நம்மை தேடி வரும். அப்போது அதை பயன்படுத்த நாம் தயாராக இருக்க வேண்டும்.